ஓகேங்களா? ஃபயர் ஆகுதா? ஒரு கூகுளில் மட்டும் ஏசி பிளாஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டை மட்டும் போடுங்களேன், அப்படி குவிஞ்சிரும். ஹைதராபாத் நீங்கள் வந்து ஏசி விற்கிறேங்கிற பேரில் எல்லாத்தையும் மிரட்டி வந்து இது பண்ணுறீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸிடேல். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். எதை பற்றி அப்படின்னா வேக்கம் எப்படி பண்ணணும், வேக்கம் போடலின்னா என்ன மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி போட்டிருந்தோம். அந்த வீடியோ கண்டிப்பாக நல்ல ரீச்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு அது வந்து ஒரு அவேர்னஸ் கிடச்சிது அப்படின்னு சொல்லி நிறைய ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, கமெண்ட் பாக்ஸ்லேயே சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் இது பண்ணியிருந்தாங்க, ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ, நல்லா இருந்தது அப்படிங்கிற மாதிரி. அதில் ஒரு கமெண்ட், டியர் பிரதர், generally the installation people is not doing the vacuum process. The little air inside the hose is mixed with the refrigerant and get diluted. The very small amount of oxygen will disappear. Is it so dangerous and alarming as you explained? அதாவது இப்போ ஏசி இன்ஸ்டால் பண்ணுற ஒவ்வொரு பீப்புளுமே பார்த்தீங்கன்னா வேக்கம் போடாமல் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பீப்புள் அப்படி வேக்கம் போடாமல் இருக்கும்போது அந்த ரெஃப்ரிஜரண்ட் கேஸோட ஆக்சிஜன் மிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி மிக்ஸ் ஆனாலும் கொஞ்சோண்டு தான் ஆக்சிஜன் மிக்ஸ் ஆகுது. அதனால் நீங்கள் சொல்கிற அளவுக்கு பெரிய பாதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. இது எது மாதிரி அப்படின்னா பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ முக்கியமானதாக நான் சொல்கிறேன். என்ன ரீசன்னா, ஃபஸ்ட்டு வந்து 22 கேஸ் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. அந்த கேஸ் வந்து பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. இப்போ வர 32, 410, 290, அதுக்கப்புறம் 600A, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவு ஆபத்தை கொடுக்கக்கூடியது. கரெக்டாக ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணலைன்னா அதனால தான் இந்த வேக்கம் வந்து கரெக்டாக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போது இதில் ஒரு ஃப்ளேமபிள் கேஸ் நான் இதை எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இது ஒரு ரெஃப்ரிஜரண்ட், இது வந்து ஃப்ரிட்ஜ், அப்புறம் கார் ஏசி இதுக்கெல்லாம் இது பண்ணுறது. இந்த ரெஃப்ரிஜரண்ட்டு நான் இப்போது பற்ற வைக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, ஃபயர் ஆகுதா? இப்போ இது ஃபயர் ஆகிறதுனால எந்த ஒரு இதுவுமே ஆப்ஜெக்ட்டுமே இல்லை, அதனால் க்ளோஸ்டாக எதுவுமே இல்லை. கேஸ் வெளியே வருது, கேஸ் வெளியே வந்தோடனே ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபயர் ஆகலை. ஓகேங்களா? இப்போ ஃபயர் ஆகாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? கேஸ் ஃப்ளோ இருக்குது. ஓகேங்களா? ஆக்சிஜனும் இருக்குது. ஃபயர் வந்து ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு ஃபயர் ஆகலை. இதே ஒரு கம்ப்ரஸர் அப்படிங்கிறதுக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஃபுல் அண்ட் ஃபுல் கேஸ் லோடடாக இருக்கும். ப்ளஸ் பிஸ்டனு, மெக்கானிக்கல் பார்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதோடு சேர்த்து எலக்ட்ரிக்கல் பார்ட் இருக்கும். இந்த எலக்ட்ரிக்கல் பார்ட் இருக்கு இல்லைங்க, அதில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஷார்ட் சர்க்கியூட் ஆகி ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போவாவது இது வந்து ஃபயர் ஆகிறதுக்கான கம்ப்ரஸர் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு உள்ளே வந்து ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு எத்தனை இருக்குது அப்படின்னா, ஒரு 1000ல் 1ன்னு வச்சுக்கோங்க. இந்த 1000ல் ஒரு இதுக்கு ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, உள்ள எலக்ட்ரிக்கல் ஃபயர். அந்த இடத்துல ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? அந்த ஸ்பார்க் வந்து அப்படியே ஆஃப் ஆயிரும். என்ன ரீசன்னா, ஆக்சிஜனால தான் அந்த இடத்துக்கு வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு அந்த ஏசி வந்து வேக்கம் போடாமல் விட்டுட்டாங்க. ஓகேங்களா? வேக்கம் போடாமல் விட்டுருக்காங்க அப்படின்னா அந்த கேஸோட ஆக்சிஜன் மிக்ஸ் ஆகிருக்கும், கூலிங் வந்துட்டுருக்கும், பிரச்சனை இல்லாமல் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் லாங் லைஃப் ஓடிட்டுருக்கும். 1 வருஷம் 2 வருஷம் ஓடிட்டுருக்கும். ஓகேங்க, ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழித்து லோடு அதிகமாகி ஏதோ ஒரு இடத்துல எலக்ட்ரிக்கல் ஃபயரோ அல்லது ஓவர் வோல்டேஜ் வந்து ஒரு ஃபயரோ, அந்த எலக்ட்ரிக்கல் பார்ட், அது கம்ப்ரஸருக்குள்ளே இருக்கிற காயிலுக்குள்ளே இல்லை இருக்கிற எலக்ட்ரிக்கல் பார்ட்டில் ஏதோ ஒரு இடத்துல சின்ன ஸ்பார்க் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து ஃபயர் ஆகக்கூடிய கேஸ் உள்ளே இருக்கும். அதே நேரத்தில் அதுக்குள்ளே இருக்கிற எலக்ட்ரிக்கல் பார்ட் ஃபயர் கிடைக்கும், ஆக்சிஜன் கிடைக்கும். 3 சேர்ந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து இந்த இடத்துல 3 சேர்ந்தால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ஃபயர் தான் ஆகுது. ஓகேங்களா? இப்போ ஃபயர் தான் ஆகுது. ஆனால் கம்ப்ரஸருக்குள்ளே இந்த மாதிரி ஆகும்போது ஃபயர் ஆகாது, வெடிக்கத்தான் செய்யும். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு அணுகுண்டு தீபாவளி எப்போ வச்சு வெடிக்கிறோம் இல்லைங்க, அந்த அணுகுண்டுக்குள்ளே இருக்கிற உடச்சி இருக்கிற மருந்தில் ஒரு பேப்பரில் வச்சு பற்ற வச்சிங்கன்னா என்ன ஆகும்? டிமில் வெடிக்கலாம், வெடிக்காது. ஏன்னா அது குப்புன்னு பிடிச்சி தீ தான் எரியும். அதே மாதிரி தான் இது எரியும். அதே வந்து அடக்கி ஒரு கம்ப்ரஸ்டான ஒரு இடத்துல வைக்கும்போது அணுகுண்ட ஒரு கயிறு போட்டு இறுக்கி கட்டினதுக்கப்புறம் அது கம்ப்ரஸ்ட் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இந்த கம்ப்ரஸர் போயிடும். ஏன்னா அந்த கம்ப்ரஸர் வந்து அவ்வளோ கெட்டியாக போட்டிருப்பாங்க, ஃபுல் ப்ரெஷர் தாங்கக்கூடிய அளவு கெட்டியாக போட்டிருப்பாங்க.
அந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கும்போது இந்த ஃபயர், எலக்ட்ரிக்கல் ஃபயர், அந்த இடத்துல ஆக்சிஜன், அந்த இடத்துக்கு கேஸ் எல்லாம் 3 மிங்கிள் ஆகும்போது கண்டிப்பாக வெடித்து செதறிடும். அதனுடைய வீடியோ இப்போ லைவில் பாருங்கள். இப்போ இந்த ஏசி மெக்கானிக் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஆங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபயர் ஆகுது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா மொத்தமாக வெடிச்சிருச்சு. வெடிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மெக்கானிக்கினுடைய கை, கால் எல்லாமே செதஞ்சு போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்குமே அதனால் பாதிப்பாகுது, அந்த கஸ்டமருக்கும் அது பாதிப்பு. ஏசி ஓடிட்டு இருக்கும்போது உள்ளே வெடித்து இறக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் மேக்ஸிமம் நான் என்ன சொல்கிறதுனா, ஒரு சின்ன தப்பு 1000ல் 1 பிளாஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த 1000ல் 1மே பிளாஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு எதனால் உருவாகுதுன்னா இந்த வேக்கம் போடாமல் இருக்கிறதுனால. அதனால் அந்த ஒரு ஏசியும் நம்மளுதான் இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இந்த வேக்கம் வந்து ரொம்ப கம்பல் பண்ணி நான் சொல்கிறதுக்கான ரீசன். ஏன்னா வெடித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம எத்தனையோ, நீங்கள் ஒரு கூகுளில் மட்டும் ஏசி பிளாஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டை மட்டும் போடுங்களேன், அப்படி குவிஞ்சிரும். ஹைதராபாத்தில் இத்தனை, சென்னையில் இத்தனை, மும்பையில் இத்தனை, அங்கே இப்படி வெடிச்சிருச்சு, இங்கே வெடிச்சிருச்சு, அங்கே வெடிச்சிருச்சு, உயிர் போகிற இதுக்கு மட்டும்தான் நியூஸ் வெளியே வருது. அதுபோக பார்த்திங்கன்னா வெடிக்கிறது எதுவுமே நமக்கு வேறு இதில் கைகால் போனது நிறைய இருக்குது. அதனால் வந்து அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏசி ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இந்த வேக்கம் ப்ராசஸ் இவ்வளோ கம்பல் பண்ணி சொல்கிறேன். நேற்று ஒரு ஃபோன் கால் எனக்கு வந்தது. என்ன இதுனா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஏசி விற்கிறேங்கிற பேரில் எல்லாத்தையும் மிரட்டி வந்து இது பண்ணுறீங்க, ஏசியினுடைய சேல்ஸை வந்து தடை இது பண்ணுறீங்க, எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லாமல் நீங்கள் வந்து ஏசி வெடிக்குது, இந்த மாதிரி வெடிக்கும், அந்த மாதிரி வெடிக்குன்னு ஏசி சேல்ஸை குறைக்கிற மாதிரி நீங்கள் ஏசி வெடிக்கிறத பற்றி நிறைய சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அனாமஸ் கால் வந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் மிரட்டினாங்க. இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்படி பண்ணிடுவோம், கேஸ் போட்டுருவோம், அதை பண்ணிடுவோம், இதை பண்ணிடுவோன்னு. என்னுடைய இந்த சேனலினுடைய ஒரே நோக்கம் வந்து ஏசி விற்கணும் அப்படிங்கிறது இல்லை, எல்லா கஸ்டமருமே அவேர்னஸ் ஆகணும், ஏசி பற்றி தெரிஞ்சுக்கணும், உயிர் போகக்கூடாது. ஏன்னா நீங்கள் போன வருஷம் 2019 எடுத்துக்கிங்க, எத்தனை லிஸ்ட்டு உயிர் போயிடுச்சு அப்படிங்கிறது. அந்த உயிர் அனாமத்தான் எதுக்கு போகணும்? காசை கொடுத்து 50,000 ரூபாய்க்கு கொடுத்து வெடிகுண்டை கொண்டு வந்து இங்கே வாங்கி வைக்கிறதுக்கு எதுக்கு அதை வாங்கணும்? ஓகே, ஒன்று. ரெண்டாவது வந்து அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணால் வெடிக்காது. அப்புறம் எதுக்கு நீங்கள் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணாமல் இருக்கீங்க? ஒரு 100 ரூபா ஏசிக்கு அதிகமாக வாங்க இன்ஸ்டாலேஷன் சார்ஜு, 500 ரூபா அதிகமாக வாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. 1000 ரூபா வாங்கிட்டு இருக்கீங்களா, 1500 ரூபா வாங்க, 1500 ரூபா வாங்கிட்டு இருக்கீங்களா, 1600 ரூபா வாங்கிங்க, வேலை முடிஞ்சு வச்சு நல்ல தெளிவாக வேலை செஞ்சு கொடுத்துருங்க. 2000 ரூபா கூட வாங்கலாம், தப்பு இல்லை. ஒரு கஸ்டமர் எனக்கு இப்படி தாங்க வேலை செய்வேன், நான் இந்த அளவுக்கு நான் தெளிவாக வேலை செய்வேன், ஆனால் என்னுடைய லேபர் சார்ஜ் அவ்வளோ 2000 ரூபா வேணுங்க அப்படின்னு சொல்லி வாங்கினீங்கன்னா கூட தப்பு இல்லை. ஆனால் வேலை தெளிவாக இருக்கணும், வேக்கம் கரெக்டாக போடணும் அப்படிங்கிறத கம்பல் பண்ணி சொல்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணணும் போன வாரம். அந்த ப்ராஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13 ஏசி மாட்டியிருந்தோம். 13 ஏசி மாட்டி முடிச்சிட்டோம். ஓகேங்களா? மாட்டி முடிச்சுட்டு 13 ஏசி வேக்கம் போட ஆரம்பிக்கணும். வேக்கம் போடுறதுக்கு ஒவ்வொரு ஏசியுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் வேக்கம் போட்டோம். இந்த 3/4 மணி நேரம் 1 மணி நேரங்கிறது பார்த்தீங்கன்னா 13 ஏசி கிட்டத்தட்ட ஒரு நாள் முடிஞ்சிருச்சு. ஒரு நாளுக்கு மொத்தமாக அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் அந்த கேஸை ஓப்பன் பண்ணி விட்டு வந்துட்டோம்னாங்க கஸ்டமருக்கு தெரியாது. ஏன் வந்து இது மாதிரி பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஓடிட்டுருக்கும், நல்லா கூலிங் வந்துட்டுருக்கும். எப்பாவது பிளாஸ்ட் ஆகும்போது
எலக்ட்ரிக்கல் ஃபயர் இதாகிடுச்சு அப்படி இருந்து க்ளோஸ் ஆயிடும் நமக்கு. ஆனால் அந்த வேலை செஞ்சவங்களுக்கு கொஞ்சம் உறுத்தும் இல்லைங்க, அதனால் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி உட்காந்து வேலை செஞ்சு கொடுக்குறோம். அதே ஒரு ஏசியாக இருந்ததுன்னா அதிகபட்சம் 1 மணி நேரம் அல்லது 3/4 மணி நேரம் அந்த டைம் தான் வேஸ்ட் ஆக போகுது. வேக்கம் போட்டு விட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். டைமிங் ஒரு பெரிய மேட்டர்லையும், ஆனால் வேலையும் தெளிவாக செஞ்சு கொடுக்கணும். அந்த ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த வேக்கம் வீடியோ போட்டேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எனக்கு நேற்று அந்த கால் ஒன்று வந்தது, அப்புறம் இந்த கமாண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது ஒரு பாதிப்பா, இது ஒரு பிரச்சனையா அப்படின்னு கேட்ட ஒரு கஸ்டமருக்கு வந்து நான் கண்டிப்பாக இது கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. எப்போ தெரியுங்களா, ஏதாவது ஒரு உயிர் போகும்போது அந்த உயிரினுடைய சொந்தக்காரங்க வந்து இப்படி நடந்திருந்தால் தப்பிச்சிருக்குமே அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்களே, அப்போ தான் இது வேல்யூ. இந்த வேலை 1000ல் 1, 10,000ல் 1 கூட ப்ராப்ளம் வரக்கூடாது, தெளிவாக செஞ்சு கொடுக்கணும். அதுதான் என்னுடைய நோக்கம். அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டது. ஆனால் ஏசி வாங்குறவங்கள பயப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் என்னோடது இல்லை. ஏன்னா நானே ஏசி விற்றுட்ருக்கேன். நான் எப்படி ஏசி வாங்குறவங்கள பயப்படுத்த முடியும்? அதுவும் என்னுடைய நோக்கம் இல்லை. வேலை செய்கிறது தெளிவாக செஞ்சு கொடுக்கணும், கொடுக்குற கஸ்டமருக்கும் தெளிவாக கொடுக்கணும், வாங்குறவங்களும் பார்த்திங்கன்னா திருப்தியாக இருக்கணும். வாங்குறவங்களும் ஒரு விழிப்புணர்வோடு அந்த ஏசி மாட்டி தெளிவாக இப்படி பண்ணணும், இப்படி பண்ணால் தான் ஏசி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத கஸ்டமர் புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். அதுக்காக தான் இந்த சேனலுமே ரன் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ.